படிப்படியாக விலைக்கு சொல்கிறேன். அது பிரகாரம் நீங்களும் ஈஸியாக பண்ணலாம். ஒரு 2200 2300 அதாவது $25 அதுக்கு கட்டணமாக இருக்கு. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத இப்போ விலைக்கு சொல்கிறேன். $US கட்டணம்னு அந்த கட்டணத்தை நம்ம ஆன்லைன்ல தான் கட்டணும். அப்படின்னும் போது நம்மளுடைய பேங்க் டெபிட் கார்டுலேருந்தோ கிரெடிட் கார்டுலேருந்தோ கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான சேஞ்சஸ் இன்டர்நேஷனல் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய சேஞ்சஸை முதல்ல உங்களுடைய டெபிட் கார்டுலயோ கிரெடிட் கார்டுலயோ ரெடி பண்ணணும். இப்போ அடுத்து என்ன வேணும்? போட்டோவும் பாஸ்போர்ட்டும் இருக்கணும். பாஸ்போர்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பீங்க. போட்டோ வந்து புது போட்டோவா வேணும். 6 மாசத்துக்குள்ள எடுத்த போட்டோ, அதனால புதுசாக போட்டோ எடுத்துங்க. ஒயிட் பேக்ரவுண்ட்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு 2 MB அதை சின்னதாக்கி இதுல சொன்னீங்கனாலே ஸ்டுடியோல சொன்னீங்கனாலே சின்னதாக்கி கொடுத்துருவாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட்டை ஜெராக்ஸ் எடுங்க. அந்த ஜெராக்ஸ் எடுத்து சாஃப்ட் காப்பி ஆக்கிங்க. அங்கேயும் 2 MB ஆக்கித்தர சொல்லுங்க. அதையும் பண்ணி கொடுத்துருவாங்க. இது 2 ரொம்ப முக்கியம். அதோட சைஸ் ஸ்பெசிபிகேஷன் இந்த இப்ப வரக்கூடிய வீடியோலயே நான் சொல்றேன். 4x6 சென்டிமீட்டர் போட்டோவோட சைஸ், ஒயிட் பேக்ரவுண்டு, JPG ஃபார்மேட்ல 2 MBக்கு கீழே அதோட சைஸ் இருக்கணும் போட்டோ. பாஸ்போர்ட்டையும் ஜெராக்ஸ் எடுத்து அதையும் சின்னதாக்கி 2 MBக்குள்ள ரெடி பண்ணி செட் பண்ணி சாஃப்ட் காப்பியா உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ரூம் புக் பண்றதுக்காக போறோம். இப்போ ஹோசிமின் சிட்டியில அடுத்த மாசம் 6ஆம் தேதிக்கோ 7ஆம் தேதிக்கோ ரூம் வேண்டியிருக்கு. அகோடா மூலமா புக் பண்ணலாம். ஹோசிமின் சிட்டி அப்படின்னு கொடுத்தாச்சு. வியட்நாம் இ விசா அப்படின்னு டைப் பண்ணிங்க உங்க லேப்டாப்ல, எதுல கூகுள் சர்ச்ல அடிச்ச உடனேயும் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வியட்நாம் நேஷனல் எலக்ட்ரானிக் விசா சிஸ்டம் அப்படின்னு ஓபன் ஆகும். வியட்நாம் நேஷனல் எலக்ட்ரானிக் விசா சிஸ்டம் https evisa.gov.vn அப்படின்ற அவ்வளவுதாங்க. கூகுள்ல போய் சிம்பிள் தான் வியட்நாம் இ விசா அப்படின்னு டைப் அடிச்சீங்கன்னா அது அப்படியே உள்ள போகும். என்டர் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வாங்க. பெருசு கவர்மெண்டோட வியட்நாம் நேஷனல் எலக்ட்ரானிக் விசா சிஸ்டம் https evisa.government.vn இவ்வளவுதான். இதை ஒரு கிளிக் பண்ணுங்க. அப்ளை நவுன்றத நம்ம கிளிக் பண்ண வேண்டியதுதான். ஒரு கிளிக் அப்ளை நவ் கிளிக் பண்ணியாச்சு. உடனே 2 ஷீட்டா இந்த டிக்ளரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்றது பிரியும். நம்ம கொடுக்கற தகவல் எல்லாம் வந்து நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்றதுதான் இதோடைய அர்த்தம். அவ்வளவா படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்றதுதான். 2 படிச்சு முடிச்சுட்டு அங்க ஒரு டிக்கு, அது கீழே உள்ளதுக்கு ஒரு டிக்கு அடிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் அப்படியே மேல தூக்குங்க. அதுல சிம்பிளா கிளியரா கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் டேட்டா பேஜ். அதே மாதிரி பாஸ்போர்ட்டும் இந்த 2 MBக்குள்ளதான் எழுதியே பார்த்துட்டு 67% மேட்ச் ஆயிருக்கு, 68% மேட்ச் ஆயிருக்குன்னு ஒரு பர்சன்டேஜை காமிக்கும். அதை காமிச்சோடனே பயந்துடாதீங்க. ஏன்னா பாஸ்போர்ட் நம்ம முன்னாடி எடுத்திருப்போம், போட்டோ இப்பதான் எடுத்திருப்போம். 2 போட்டோவுக்கும் 62% மேட்ச் ஆச்சுனாலே ஓகே அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கு அடுத்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே வந்து பாஸ்போர்ட்ல இருந்து எடுங்க. வேற எதுல இருந்து எடுக்காதீங்க. அதே ஸ்பெல்லிங் அதே தான். சர்நேம்னா என்ன அதை பாருங்க. பாஸ்போர்ட்லயே கொடுத்துருப்பான். மிடில் நேம்னா என்ன, கிவன் நேம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரு, அதான் உங்க ஐடி கார்டுன்றது. அதுவும் பாஸ்போர்ட் தான் உங்களுடைய ஐடி கார்டு. இமெயில் அட்ரஸ், இமெயிலையும் போட்டுங்க. எந்த மதத்தை சேர்ந்தவர், எந்த ஊர்ல பிறந்தீங்க, கிராண்ட் இ விசா வேலிட் ஃப்ரம். இப்ப நீங்க ஆல்ரெடி நான் சொல்ல பிரகாரம் டிக்கெட் எடுத்து வச்சுட்டீங்க. இப்ப 3ஆம் தேதி டிக்கெட் எடுத்துருக்கீங்க, இல்ல 5ஆம் தேதி டிக்கெட் எடுத்துருக்கீங்க. 5ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 10 நாளைக்கு எடுத்துருக்கீங்கன்னு வைங்க. நீங்க வந்து 3ஆம் தேதியே என்ட்ரி கொடுத்துங்க. 3ஆம் தேதி என்ட்ரியில இருந்து 18ஆம் தேதி எக்ஸிட் டிராப்ல போடுங்க. இதை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் இல்ல கரெக்ட் தேதியை கூட போட்டுங்க. 3ஆம் தேதி இண்டிகோ, ஏர் ஏஷியா இவங்கெல்லாம் வந்து ஃபிளைட்டோட டயங்களை மாத்துறதுனாலதான் இந்த ஒரு நாள் முன்ன பின்ன வச்சுக்கங்கன்றது. பாஸ்போர்ட் உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அதுக்கடுத்து பர்மனன்ட் அட்ரஸ், ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன அதை போடுங்க. கான்டாக்ட் அட்ரஸ், இப்ப இருக்கக்கூடிய டெம்பரரி அட்ரஸ், டெலிபோன் நம்பரு. எமர்ஜென்சி கான்டாக்ட்னா நீங்க இல்லாத வியட்நாம்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவில் உங்களை யார் கான்டாக்ட் பண்றது, பேஷன்றதுல நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க,
அதை பற்றிய தகவல் கம்பெனி லிஸ்டாக தான் போறீங்க. என்னைக்கு டேட் என்ட்ரி கொடுக்க போறீங்க, அதை டேட் போடுறீங்கல்ல, அந்த டேட்டை போடுங்க. அதே பிரகாரம் மேலே என்ன டேட் கொடுத்தீங்களோ அதே டேட்டை இங்கேயும் கீழே கொடுங்க. என்னைக்கு இன்டென்டட் லென்த் ஆஃப் ஸ்டே இன் வியட்நாம் 10 நாளோ 12 நாளோ எத்தனை நாள் கொடுங்க. ஃபோன் நம்பர் இன் வியட்நாம்னு கேட்டுக்காங்க. அப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன் பாருங்க, booking.comலயோ அகோடாலேயோ நீங்கள் ஒரு ரூம் புக் பண்ணி வச்சிருக்கீங்க காசு கொடுக்காம, அந்த விலாசத்தை எடுத்து இதில் போடுங்க. அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை கொடுங்க. ப்ராவின்ஸ்ன்றது அது கீழே வரும். அது என்ன ப்ராவின்ஸோ வார்டோ என்ட்ரா போறீங்க. ஹோசிமின் சிட்டியா இல்லை இதா ஹனாயா, அந்த எந்த ஊரோ அந்த ஊர் ஏரோப்ளைன் எங்கே போய் இறங்குதோ அந்த பேரை போடுங்க. எந்த ஊர் எந்த பார்டர்லேருந்து வெளியே போறீங்க, வடக்க போயிட்டு தெற்க போறீங்கன்னா தெற்க இருந்து எந்த ஊர்ல இருந்து போறீங்களோ அந்த ஏர்போர்ட் எந்த ஊர்ல இருக்கோ அந்த பேரை இங்க போட்டு முடிங்க. அப்புறம் கமிட்டட் டு டிக்ளேர் டெம்பரரி ரெசிடென்ஸ் அக்கார்டிங் டு த ப்ராவின்ஸ் ஆஃப் வியட்நாமிஸ்லா, அதை ஒரு டிக் அடிங்க. இவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்க குழந்தைகளோட டீட்டெயில்ஸ், குழந்தைகளோட சேர்ந்து போறீங்கன்னா அந்த குழந்தைகளோட டீட்டெயில்ஸையும் இதுல கொடுங்க. உங்களுடைய ட்ரிப் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு $50 வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு செலவுக்குன்ட்டு. $50 நம்ம கணக்கு $4500. இன்சூரன்ஸு அப்படி எடுத்துறீங்களான்னு கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும். ஒரு ஆளுக்கு $800-900 ஆகும். அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை கிடையாது, எடுத்து வச்சுங்க. ஸோ $10 10 நாளைக்கு $50 இன்ட்டு 10னா $500. அதை போட்டுங்க. யார் உங்களுடைய எக்ஸ்பென்ஸை கவர் பண்ண போறாங்கன்னா நீங்க தான் கவர் பண்ண போறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இதை போட்ட உடனேயும் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ரிவ்யூவில் போய் நிற்கும். இப்போ நம்ம கொடுத்த தகவல் எல்லாம் மறுபடியும் ஒரு தடவை நிதானமாகவே படித்து பாருங்க. படித்து பார்த்துட்டு அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால், தவறு இருக்கவே கூடாது, தவறு இருந்தால் தவறை ரெக்டிஃபை பண்ணுங்க. உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ தகவல் அதே தகவல் தான் இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்லையும் இருக்கணும். சுலபமாக உங்களுக்கு 3 நாளில் 4 நாளில் விசா வரணும்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தகவலில் ஒரு எண்ணுக்கு பதிலாக எம்மு, எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸு, இந்த மாதிரி எதையாவது தப்பாக போட்டு விட்றாதீங்க. கரெக்டாக அந்த ஸ்பெல்லிங்கு இருக்கான்றத பாருங்க. உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா உங்களை விட பெட்டராக படித்தவங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அடிக்கக்கூடிய ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள உபயோகித்து இதை ஃபில்அப் பண்ணுங்க. அந்த ரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபார்மை முடிச்சதுக்கு பிறகு அதையும் ஒரு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்குள்ளே போயிடும். பேமெண்ட் ஆல்ரெடி நீங்கள் உங்கள் கார்டை எப்படி பேமெண்ட்டுக்கு ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த பேமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் உள்ளே போய் சேர்ந்தவனையும் உங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டோன்றதுக்கும் உங்களுக்கு ஒரு ரசீது ஒன்று வரும். அதை அப்படியே உங்களுடைய லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பரையும் எடுத்து தகவலுக்காக பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு 3 நாள் கழிச்சு இதே சைட்டுக்குள்ளே போயிட்டு 3 நாளோ 4 நாள் கழிச்சு இதே சைட்டுக்குள்ள அந்த நம்பரை போட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுடைய விசா உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். அதையும் எடுத்து சாஃப்ட் காப்பியை சேவ் பண்ணி அப்புறம் ஹார்ட் காப்பியா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேல சந்தேகம் வராதுன்னு நினைக்கிறேன். பை. விசா ரெடி. வாங்கிட்டேன்.